நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் சீமான் ஆஜராகவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. உங்களுக்கு அறிவு இருக்கா? அந்த மாமி கிட்ட ஓவரா தகராறு பண்ணீங்களா? நம்ம போலீஸ் போன் பண்ணா என்ன ஆகும் யோசனை பண்ண பாத்தீங்களா? மிலிட்டரியா வந்தா நான் போற தயாரா இருக்கடா. ஓடிச்சடா போலீஸ். பாருடா போலீஸ். அந்த கலப்பையில உட்கார்ந்திருக்காங்களே அவங்க தான் இங்க கலக்க பண்ணுவாங்க. ஐயோ இல்ல. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. தற்போது சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அது யார் கிழித்தது? முழு விவரம் என்ன? சீமான் வீட்டுல தற்போதுதான் ஒரு 2 நிமிடம் கூட இருக்காது, அவர் வீட்டுல ஒரு வாசல்ல ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்மனை உடனடியாக அந்த சம்மனை கிழித்து எறிந்துகிட்டு இருக்கிறார்கள். நடிகை கொடுத்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான அந்த வழக்குல இவரை நேரில் ஆஜராகி இவருடைய விளக்கத்தை அளிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இவரை விசாரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவருடைய வீட்டுல சம்மன் ஒட்டப்பட்டது. ரொம்ப அக்கிரம் பண்றாங்க ஐயா. யார் அவங்க? சரி என்ற தம்பி பசுபதி வருவா போங்க. அட தைரியமா போங்க. பசுபதி எல்லாத்தையும் பாத்துக்கோ. அந்த சம்மனை போலீசார் 2 நிமிடம் கூட கிடையாது அந்த சம்மனை ஒட்டிவிட்டு அங்கிருந்து புறப்பட கூட இல்லை. அதற்குள்ளாகவே அந்த சம்மனை அவருடைய ஆதரவாளர்கள் கிழித்து எறிந்து விட்டிருக்கிறார்கள். நீ எங்கடா போற? இந்த கிழித்தவர்கள், இந்த சம்மனை கிழித்து எறிந்தவர்கள் யார் என்றும் சொல்லிட்டு போலீசார் அங்கு கண்டறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு போலீசாருடைய சாட்சியமாக அவர்கள் ஒட்டப்பட்ட அந்த சம்மனை அவர்களுடைய செல்போன்ல அவர்கள் படம் பிடித்திருக்கிறார்கள். என்ன செல்போன் மூஞ்சிக்கு நேர காட்டி காட்டி என்னமோ பண்றாங்க. ஹலோ பிரதர், கொஞ்சம் வாங்க. செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சிபிஐல கொடுத்தோம்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஏனென்றால் நாளைக்கு இது நீதிமன்றத்திற்கு உதவும். ஏற்கனவே நாங்கள் சம்மன் ஒட்டியும் வராத காரணத்தால்தான் அவர் கைது செய்தால் இந்த சம்மனை ஒட்டியக்கூடிய அந்த காட்சிகளை அவர்கள் பதிவு செய்தது அவர்களுக்கு சாட்சியாக இருக்கும். ஏனென்றால் நாளை நீதிமன்றத்தில் அவர்கள் சொல்ல முடியாது சம்மனை ஒட்டவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதன் காரணமாக அவர்கள் அதை படம் பிடித்து வச்சிருக்கிறாங்க போலீசார். ஏன் கிழித்திருந்தார்கள் என்று அந்த ஆவேசமாக அங்க இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் முறையாக காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறோம். அண்ணன் போற கம்பீரத்தை பாருல ரவியில வந்ததுடா அதெல்லாம். ஹலோ ஹாய் இன்ஸ்பெக்டர், நீங்க எதிர்பார்த்த கார செஞ்ச ஏசி நான் தான். அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான். இது மட்டும் இல்லாம ஜனாவட்டா வர கட்டி இறக்கி தெரியாம நாம் தமிழர் சீமான் நாளை காலை அவர் ஆஜராகாமல் இருந்தால் கண்டிப்பாக காவல்துறையினர் கைது செய்ய நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. AK-47 அப்படின்னு ஒரு புதுசா ஒரு துப்பாக்கி வந்திருக்கா? அதை தயார் பண்றது எங்க பாஸ் தான் ஐயா. நடிகை கொடுத்த பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக அவர் நேரில் ஆஜராகவில்லை என்றால் கண்டிப்பாக அவருடைய காவல்துறை கைது செய்ய நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு உயரதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். வகையா மாட்டிக்கிட்டே ஆத்தா வேற சொல்லி தப்பா சம்பாதிச்சில்ல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை. சம்மனை கிழித்ததை கேட்க சென்ற போலீசாரை சீமான் வீட்டு காவலாளி அமல்ராஜ் தடுத்ததோடு துப்பாக்கியை காட்டி மிரட்டியுள்ளார். தாங்க முடியல. என்ன சொன்ன நீ? மறந்துட்டா. காட்டுறேன், இந்தியாவை திருத்தி காட்டுறேன். அப்பாவது உன்ன மாதிரி யாருக்க திருத்தியாகணும். இல்ல திருத்தி காட்டுறேன். திருத்திய காட்டுறேன். தரையில வச்சு உன் மூஞ்சிய தேய்ச்சு மாத்தி காட்டு. துப்பாக்கி காட்டி மிரட்டி தாக்கியதால் அவரை குண்டுக்கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்தனர். போலீசாரை தடுத்து தாக்கிய காவலாளி அமல்ராஜ், நாதாகா தொண்டர் சுபாகர் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். நான் யாரும் தெரிஞ்சா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன்.
நான் தான்டா டலக்ஸ் பாண்டியன் எஸ்பி. தெரிஞ்சுதாண்டா இப்படி பண்றேன். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. பழம் இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? எப்படி எல்லாம் உன் காலில் விழுந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? போலீசார் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு சீமானின் மனைவி கயல்விழி மன்னிப்பு கேட்டார். குடும்பமே ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணிட்டு பைல்ஸ் வழியில இருக்கிற ஃபாதர் கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். இல்ல சரி, ஒட்டிட்டீங்க. ஒட்டுன அந்த சம்மனை எப்படி படிக்கிறது? என்னடா அது புல்ரோசர் சவுண்ட்? அங்கிள் வந்திருக்காரு. அடடே, இது மாமா. மாமா, என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டுருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்பை வண்டி அனுப்பி இருப்பேன். ஒட்டுன சம்மனை வந்து கேட்ல நின்னு படிச்சுட்டு போவாங்களா? ஒட்டுன சம்மனை வந்து கேட்ல நின்னு படிச்சுட்டு போவாங்களா? நீ பேச வாய் மூடி போடு. டேய், இந்த வீட்ல இருந்து ஒண்ணுக்கு தான பிரைன் இருக்கு. சீமானுக்கு தகவல் சொல்லணும். அதை கிழிச்சாதானே சம்மனை அனுப்ப முடியும். சீமானுக்கு தகவல் சொல்லணும். அதை கிழிச்சாதானே சம்மனை அனுப்ப முடியும். சீமானுக்கு தகவல் சொல்லணும். அதை கிழிச்சாதானே சம்மனை அனுப்ப முடியும். அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே. சம்மன் எடுத்து போட்டோ எடுத்து விட்டு அனுப்பி விடுறதா? சம்மன் எடுத்து போட்டோ எடுத்து விட்டு அனுப்பி விடுறதா? எந்தரா எந்தரா, இனிமே நின்ன நானே உன்னை வச்ச வச்சு கொண்டுடுவேன். கர்நாடகா இந்த அட்டு நடக்கல. ஆனா உதவி இருக்கும்போது ரொம்ப வன்முறை நடக்குது. நாம் தமிழ் கட்சி அடிக்கணும் போராடுங்க. திமுக ஆட்சி மிக ஜனநாயக கொடுமையான ஆட்சி இருக்கு. என்னால முடியலடா. ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அதெல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. அவங்க ஒரே ஒரு இடத்துல அவங்க என் மேல கோபப்பட்டாங்க. குறவழியை பிடிச்சிக்கிட்டு சொல்றேன், இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா பாரு. இன்னைக்கு ரொம்ப அவமானப்பட்டு நான் வந்து இன்னைக்கு நிற்கிறேன். நிறைய தடவை வந்து இதை வந்து செத்துடலாம் நினைச்சிருக்கேன். இன்னும் எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா பாரு. தமிழ்நாட்டு பொண்ணு என்ன, நீங்க தயவு செஞ்சு உங்கள்கிட்ட எல்லாம் கெஞ்சின்னு கேட்டுக்கிறேன். தெரியுமா, எதையும் கேவலமா என்னை பத்தி எழுதிடாதீங்க. என்ன நடந்துச்சு மேடம்? சொல்லுங்க மேடம். இந்த வலுக்கட்டாயமா நடக்குது, எப்படி பாக்குறீங்க மேடம்? சம்மனை கிழித்தது ஏன் மேடம்? இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா பாரு. சீமான் அவர்களே, சீமான் அவர்களே, முதல்ல சொன்னீங்க எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. அவங்க காங்கிரஸ்காரங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததான் நான் வந்து வழக்கு உங்க மேல கொடுத்த போது அவங்களை வந்து பாரதிய ஜனதா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மதுரை செல்வம் வச்சு நீங்க வந்து 2023 ஒரு பேச்சுவார்த்தைக்கு என்கிட்ட வந்தீங்க இல்லையா? அதுல வந்து நான் 50,000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துட்றேன், என்னை பத்தி எங்கேயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் 50,000 ரூபாய் போட்டீங்க. என்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கினீங்க. அப்புறம் மதுரை செல்வம் உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும் அப்படின்ற வாக்குமூலம் எல்லாம் கொடுத்தான். அப்புறம் உங்க பொண்ணான வாயில இருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்க வீடியோ எல்லாம் பண்ணீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்து காவல்துறை எடுத்துட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்துல கொடுத்து அதையெல்லாம் பார்த்துதான் அவங்க விஜயலட்சுமி உங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ திமுக ஒன்றும் அவங்களை வந்து போன வருஷம் விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவல பிடிச்ச வேலைலாம் பண்ணு அப்படின்னு சொல்லல. ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்பு கிழக்கிறீங்க? அப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்களா, அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்க, நான் உட்காந்து பேசுறேன் அப்படின்னு. நான் காத்துட்டு இருக்க சீமான் அவர்களே, உங்களை நேரில் பார்த்து என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணும்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்க, உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏமாத்தாதீங்க சீமான் அவர்களே, என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஆட்களை அனுப்பிச்சுட்டு 2 நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஆட்களை அனுப்பிச்சுட்டு இன்னைக்கு அப்படியே பிரஸ் கிட்ட வந்து அந்த பொம்பளை அவ அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்றீங்களா?
அதான் நான் சொல்லிட்டே இருக்கேனே, என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது. இன்னும் எப்படி எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்க பாருங்க. மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. சீமான் பார்க்கணும். வணக்கம். அந்த வருவன்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோடைகளா இல்ல திருப்பி அதே தான் பேசணும். எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? இது எந்த ஏரியா? ஏன் ஏரியாடா? என்ன ட்ரமுக்குள்ள இருக்கிற? பேசாத.